Neighbor and say, you're on the right place at the right time. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கரெக்டான இடத்துல கரெக்டான நேரத்திலும் இருக்கிறீர்கள். Come on again, you can do better than that. மறுபடியும் Turn to your சொல்லுங்க. neighbor and say, you are in the right place at the right time. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கரெக்டான இடத்திலும் கரெக்டான நேரத்திலும் இருக்கிறீர்கள் என்று. 2 Corinthians chapter 3 verse 17 says, 2 கொரிந்தியர் 3:17 சொல்கிறது, the Lord is spirit, and where the spirit of the Lord is, there is freedom. தேவனுடைய ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார். எங்க தேவனுடைய ஆவி இருக்கிறதோ அங்க விடுதலை இருக்கிறது. So it's good that you're here today. இங்க இருக்கிறீங்க, அது ஒரு நல்ல காரியம் தான். You know, we heard the announcements. நம்ம வந்துட்டு அனௌன்ஸ்மென்ட்ஸ் நம்ம கேட்டோம். You know, God has been faithful. ஆண்டவர் வந்து உண்மை உள்ளவராக இருக்கிறார். Bilingual started with the voice of God. பைபிள் வந்துட்டு தேவனுடைய குரல் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது. And slowly but surely we are at the 6th outlet, the branch. மெதுவாக ஆனால் கண்டிப்பாக நம்ம இப்ப 6வது அவுட்லெட் நம்ம பிரான்ச் நம்ம போக போகிறோம். God wants to say this to you. ஆண்டவர் வந்து உங்ககிட்ட சொல்ல விருப்பப்படுகிறார். You were faithful in the little. நீங்க வந்துட்டு சிறிய காரியத்துல நீங்க உண்மையாக இருக்கும் பொழுது, in the little you put your trust in me. அந்த சிறிய காரியத்துல நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது, and now I'm rewarding you. இப்போ நான் உங்களுக்கு அந்த பலனை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். This is the thing, God will not stop rewarding this church. ஆண்டவர் வந்துட்டு இந்த சபையை வந்துட்டு அவர் கொடுப்பதை நிப்பாட்ட மாட்டார். So it's time for the church to grow. நம்ம இந்த சபை வளர்வதற்கு நேரமாக இருக்கிறது. It's time for the church to put their trust, you and my trust, in the Lord. இதுதான் சபையோட நேரமாக இருக்கிறது, நம்மளோட நம்பிக்கை விசுவாசத்தை ஆண்டவர் மேல வைப்பதற்கு. Amen. You're on the right place at the right time. Timing is very important. நீங்க கரெக்ட்டான இடத்துல கரெக்ட்டான நேரத்துல இருக்கீங்க. நேரம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. 3 weeks ago, 3 வாரத்துக்கு முன்பாக I went to KL. நான் கேலுக்கு சென்றேன். I went to KL alone. நான் கேலுக்கு தனியாக சென்றேன். For ministry, ஒரு மினிஸ்ட்ரிக்காக. For ministry, a place called Meru Klang. ஒரு மேரு கிராம் என்ற ஒரு இடத்துக்கு தனியாக சென்றேன். மேரு கிளாங். Old Klang. So I went there alone. நான் தனியாக சென்றேன். I used my Waze. நான் Waze பார்த்து நான் செய்ய போனேன். How many of you have Waze on your phones? எத்தனை பேர் போன்ல Waze வச்சிருக்கீங்க? Waze. Why do you use Waze? ஏன் நம்ம வந்து Waze நம்ம பாய்க்கிறோம்? Direction. Anything else? What? To reach the destiny. You know, I use the Waze to check whether there's a speed trap or where there's a block or a jam. நான் வந்துட்டு ஏன் Waze நான் பாய்ச்சினா ஏதாச்சும் ஸ்பீட் கேமரா இல்லைனாச்சும் பிளாக் ஏதாச்சும் ஜாம் இருக்கான்னு பார்க்கறதுக்கு நான் பாய்த்தேன். Because I needed to go there on time. ஏன்னா நான் அந்த இடத்துக்கு வந்து நான் நேரத்தோட நான் செல்ல வேண்டும். It was a 10 o'clock appointment. அது 10 மணிக்கு நான் அங்க இருக்க வேண்டும். I left at 5:30. நான் 5:30க்கு நான் வீட்டை விட்டு சென்றேன். I reached there at 9:30. நான் வந்துட்டு நான் 9:30க்கு நான் அங்க சென்று விட்டேன். When I came back, நான் மறுபடியும் வரும்பொழுது, you see, from Meru Klang to JB, அந்த கிளாங் இந்த இடத்துல இருந்து ஜேபிக்கு I used the same Waze. நான் அதே Waze தான் நான் பாய்ச்சேன். I typed my home address. நான் என்னோட வீட்டு அட்ரஸ் நான் பாய்த்து, it showed me 8 hours. அது வந்துட்டு 8 மணி நேரம் என்று காமித்தது. I trusted the Waze. நான் Waze நம்பி நான் சென்றேன். So I was driving my car. I don't know whether it's right or wrong, but I trusted the Waze. நான் வந்துட்டு நான் வாகனம் ஓட்டிட்டு செல்லும் பொழுது எனக்கு சரியா தவறா எனக்கு தெரியல, ஆனா Waze மேல நான் நம்பிக்கை வைத்தேன். And the lady was talking in the Waze for me. அந்த Wazeல இருந்து ஒரு ஆளு பேசிக் கொண்டிருந்தாங்க. Please turn left, please turn right, 300 meters there's a car. Yes, but I'm not getting to my destination. வலதுல நீங்க எடுங்கள், இடத்துல நீங்க போய் வளையுங்கள் என்று அது சொல்லிக் கொண்டே இருந்தது. You know, one point, ஒரு நேரத்துல கூட actually 3 points along the way, அது நான் அந்த பயணத்து அந்த வழியில கூட I went through Shah Alam, I went through this area, and I still didn't get on the highway. நான் வந்துட்டு நிறைய இடத்துக்கு நான் சென்றேன், ஷாலாம் இடத்துக்கு நான் சென்றேன், ஆனால் இன்னும் ஹைவேக்கு நான் போகவில்லை. The more longer it took, இன்னும் எவ்வளவு நேரம் எடுத்து இருந்ததோ, the more longer I was using the Waze. நான் வந்து இன்னும் அதிகமாக நான் Waze பாய்த்து கொண்டே இருந்தேன். It showed a longer time. அது வந்து இன்னும் நீடிய ஒரு நேரத்தை காமித்து கொண்டிருந்தது. I left around 1 o'clock. நான் வந்து ஒரு மணிக்கு நான் வந்துட்டு வெளியானேன். I'm supposed to reach at 8. நான் வந்து 8 மணிக்கு நான் வந்துட்டு நான் போய் சேர வேண்டும். That was not good. அது வந்துட்டு சரியில்லை. So 3 points, I said 3 points in the journey, God showed me JB KLA. அந்த ஒரு பயணத்துல வந்து ஒரு 3 இடத்துல கூட ஆண்டவர் எனக்கு அந்த JB KLA என்ற அந்த ஒரு இடத்தை காமித்தார். When you go on the highway, it's impossible for you to get lost because you can trust the signboards. நம்ம ஹைவேல செல்லும்போது வந்துட்டு நம்ம அந்த சைன் போர்ட் வந்து நம்ம நம்பலாம், சோ நம்ம தவறி விட மாட்டோம். And 3 times
3 வாட்டி கூட JB Kelai, JB Kelai, ஜேபி கேலை நான் பார்த்தேன். JB Kelai. Repeat. JB Kelai. ஜேபி கேலை என்று நான் பார்த்து கொண்டே இருந்தேன். But I trusted the voice of the lady. ஆனா நான் வந்துட்டு அந்த வேஸை வந்துட்டு நான் அது நம்பிக்கொண்டே இருந்தேன். Oh, the voice of the lady sounded very encouraging. Please turn left. அந்த 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 குரலை கேட்டு நான் அது பிறகு நான் போய் கொண்டே It was இருந்தேன். very soothing. I was lost, but the voice said, turn left. Oh, okay, let's go. அது நான் வந்துட்டு காணாமல் போகி இருந்தாலும் அந்த குரல் எனக்கு ரொம்ப இனிமையா இருந்தனால நான் அது சொன்னபடி நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். Trusting that voice, I got lost. அந்த குரல் நம்பி நான் வந்துட்டு காணாமல் போகி விட்டேன். God was speaking to me to turn at that location, but I trusted that voice. ஆண்டவர் வந்துட்டு எனக்கு காமித்து கொண்டிருந்தார் எங்க நான் போனேனே. ஆனா நான் வேற ஒரு குரலை நான் நம்பிக்கொண்டிருந்தேன். Around 2:30. ஒரு 2:30 See, போல 1 o'clock, 1 plus, then 2:30, I was still in KL. ஒரு மணிக்கு நான் வீட்டை விட்டு வெளியான ஆனா இன்னும் 2:30க்கு நான் I was still கேல in இருந்தேன். KL. I was still in KL. நான் கேல தான் இருந்தேன். By right, I was supposed to be out of KL and going to Seremban. பார்க்க போனா நான் கேல விட்டு நான் செருமன்ல இருந்திருக்கணும். Then the last one. இறுதியாக அந்த கடைசி The last one. I saw I believe that was the last thing before I went to another daira, JB KLI Seremban. நான் வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு முன்பாக நான் இறுதியாக அந்த ஜேபி கேலையே அந்த சைன் போர்டை நான் பார்த்தேன். Heavy prompting. ஒரு 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 கனமான ஒரு உணர்த்தல். To turn left. அது அந்த சைன் போர்டு பார்த்து இடது பக்கமாக போவதற்கு. The voice of God. அது தேவனுடைய குரல். Not the voice of the lady. அந்த அந்த போன்ல இருக்க அந்த பெண்மணியோட குரல் அல்ல. That voice was go turn left. அந்த குரல் வந்துட்டு நீ வேற இடத்துக்கு போ என்று சொல்லி கொண்டிருந்தது. It wasn't turn left but turn left. அது வந்துட்டு நீ இப்பவே இந்த இடத்துக்கு போ என்று. It wasn't the sweet voice. அது வந்துட்டு ஒரு இனிமையான குரல் அல்ல. But I heeded to that voice, guys. அந்த குரலுக்கு நான் செவி சாய்த்தேன். 2 minutes later I was on the highway. 2 நிமிடம் கழிச்சு நான் ஹைவேல இருந்தேன். Amen. God is good. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். He will never let his people, his children go lost. அவருடைய பிள்ளைகளை அவர் காணாமல் போகாம அவர் போகிறதுக்கு அவர் விட மாட்டார். Immediately when I said yes, I'm going to follow you. நான் எப்போ வந்துட்டு நான் ஆம் என்று நான் உம்மை பின்பற்றேன் என்று நான் சொன்னேனோ my 7 hours became 3 hours. நான் 7 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகி விட்டது. Sometimes we make decisions based on our experience. சில நேரத்துல நம்ம அனுபவத்தை வைத்து நம்ம தீர்மானத்தை நம்ம எடுப்போம். I know better. எனக்கு இன்னும் நல்லா தெரியும். Yes, somebody will say because God we cannot see God. ஏன்னா நம்ம ஆண்டவரை நம்ம பார்க்க முடியாது. It's urgent. I want to go there. நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப விறுவிறுப்பாக வேண்டும் என்றால் ரொம்ப வேகமாக நாம் போக வேண்டும் என்று நாம் நினைப்போம். Your logic, your understanding, your experience comes in. உங்களோட எண்ணம் உங்களோட அனுபவம் வந்துட்டு உங்களுக்கு முதலாக வருகிறது. We trust things that is in front of us. Ways we trust Grab. You know, we trust everything now. It's in here. We trust everything, but we don't trust the voice of God. நம்மளுக்கு முன்பான ஒரு காரியத்தை நம்ம தொலைபேசியில் இருக்க நம்ம காரியத்தை நம்ம நம்புகிறோம். ஆனா நம்ம ஆண்டவரை நம்ம நம்ப மாட்டேங்கிறோம். You know, the Lord is with us. ஆண்டவர் இயேசு நம்ம கூட இருக்கிறார். Deuteronomy chapter 31 verse 6, Hebrew chapter 13 verse 5. உபாகமம் 31 வசனம் 6, எபிரேயர் 13 வசனம் 5. The Lord says, I will never leave you. The Lord will never forsake you. I will never let you be alone. அவர் சொல்கிறார், உன்னை நான் கைவிடுவதும் இல்லை, உன்னை நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னோடு நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். You know, some of us are living in that kind of condition, not trusting the Lord. சில பேர் நம்ம அந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம ஆண்டவர் இயேசு நம்ம விசுவாசிக்காமல். Some of us are using our own understanding. நம்ம சொந்த ஒரு புரிது உணர்வை நம்ம பாய்த்து நம்ம போகிறோம். I have so many degrees, I have so many master's degrees, I have so many PhDs. நான் நிறைய படித்து இருக்கிறேன் என்று சொல்லி நம்ம சொந்த அனுபவத்தில் நம்ம போய் கொண்டிருக்கிறோம். At last you will get a permanent headache. இறுதியாக வந்துட்டு நம்மளுக்கு ஒரு தலைவலி தான் வரும். Some of you understood it. Some of you already smelling good, you understood the joke. Some of you see, trusting things other than God. சில பேர் வந்துட்டு நம்ம ஆண்டவரை நம்ம தவிர்த்து நம்ம சில காரியத்தை நம்ம விசுவாசிக்க நம்புகிறோம். Be like the psalmist, right? Be like the psalmist, the person, the psalmist. நம்ம வந்துட்டு நம்ம சாமிஸ் போல நம்ம இருப்போம். Psalms 91 verse 2. சங்கீதம் 91 வசனம் 2. I will say to the Lord, நான் வந்துட்டு ஆண்டவரை நம்ம சொல்லுவேன்,
He is my refuge. அவர் தான் வந்துட்டு He is my fortress. அவர் தான் வந்துட்டு என் தற்காலியாக இருக்கார். அவர் எனக்கு Yes. அவர் எனக்கு வந்துட்டு ஒரு பாதுகாக்கிற ஒரு இடமாக இருக்கிறார். Here's the thing. My God in whom I trust. நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் என்னிடத்தில். Amen. How many can say that confidently today? எத்தனை பேர் அது நீங்க உண்மையில ஒரு உறுதியாக உங்களால சொல்ல முடியும்? How many of you can put your trust blindly in the Lord? எத்தனை பேர் வந்துட்டு நீங்க அப்படியே உங்களோட விசுவாசத்தை அப்படியே கண்மூடித்தனமாக ஆண்டவர் மேல வைக்க முடியும்? Then trust the voices that's coming out of your phone. உங்களோட தொலைபேசியிலோட குரல்களை தவிர, Or the voices of your friends. உங்களோட நண்பர்களை குரலை தவிர. Sometimes the voices of your friends speak louder than the Lord. சில பேர் உங்களோட நண்பர்களின் குரல் ஆண்டவரோட குரலோட சத்தமாக இருக்கும். It's time to deviate, turn your ways and look at the Lord. இப்ப நம்மளோட நேரத்தை நம்மளுக்கு வந்துட்டு ஆண்டவருக்கு முன்பாக நம்ம கொண்டு வர வேண்டும். You know, when I was preparing this text, this sermon, நான் இந்த சாட்சியை செய்தி சேர்த்து கொண்டிருக்கும் பொழுது I only finished it yesterday. நான் வந்து நேத்து தான் நான் முடித்தேன். No, today morning. இன்னைக்கு காலையில. So I sent the message, all the verses to Gabriel. அவர் வந்து எனக்கு எல்லா வேர்ஸும் எனக்கு அனுப்பினார். It's about 1:30, I think. I forgot. 1:10. 1:10 now. 1:10. காலையில 1:10 மணிக்கு அவர் I sent it அனுப்பினார். to him. அவர் எனக்கு அனுப்பினார். And today, someone asked me, Jeremy asked me, what is the title of your sermon? இன்னைக்கு காலையில ஜெரமியா வந்துட்டு செய்தியின் தலைப்பு என்ன அவர் கேட்டார். Oh my God, I forgot to put a title to the sermon. ஆனா நான் செய்தியின் தலைப்புக்கு நான் வந்துட்டு தலைப்பு வைக்க மறந்துட்டேன். If ever that I'm going to put a title for the sermon, நான் என்னோட செய்திக்கு நான் ஒரு தலைப்பு வைத்தேன் என்றால், is to be found in the presence of the Lord. அது தேவனுடைய பிரசன்னத்துல நம்ம காணுவதுதான். The title of my sermon for today is to be found in the presence of the Lord. என்னோட செய்தியின் தலைப்பு இன்னைக்கு என்னவென்றால் தேவனுடைய பிரசன்னத்தில் நம்ம காண்பது. So what is my agenda for today? இன்னைக்கு என்னோட நோக்கம் என்ன? When you are going to be found in the presence of the Lord. நம்ம தேவனுடைய பிரசன்னத்தில் நம்ம காண்பிக்க வேண்டும் என்றால் there are three things before I close. நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி அங்க மூணு காரியம் இருக்கிறது. I won't take very long. அப்படி சொல்லிட்டு then I'll take very long. The first thing, முதல் காரியம், I will speak Tamil here and there. Okay, to be a faithful child of God. ஆண்டவருக்கு ஒரு உண்மையான ஒரு பிள்ளைகளாக நாம் இருப்பதற்கு, You know what is it to be faithful to God? ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பது என்றால் என்ன? I want to talk about three people. நான் வந்து மூணு ஆட்களை பத்தி நான் பேச போகிறேன். Genesis chapter 6. ஆதியாகமம் 6வது அதிகாரம். There was one man named Noah. அங்க நோவா என்ற ஒரு ஆள் இருந்தார். In the Bible, Genesis chapter 6 and Genesis chapter 7, God, it's written, Noah was a righteous man. அங்க ஆதியாகமம் 6லயும் ஆதியாகமம் 7வது அதிகாரத்திலயும் அங்க போட்டு எழுந்திருக்கிறது, நோவா வந்துட்டு ஒரு உண்மை உள்ள ஒரு மனிதன் என்று. Among all the people that were there, God was Noah found favor in the eyes of God. அங்க இருக்கிற ஜனங்களே மத்தியில நோவா வந்து மட்டுக்கு வந்துட்டு ஆண்டவர் இடத்துல ஒரு தயவு கிடைச்சது. And God called God called Noah. ஆண்டவர் நோவாவை அழைத்தார். And told him specific instructions to build an ark. அது வந்துட்டு ஒரு பேழையை கட்டுவதற்கு அவர் சில கட்டளைகளை அவர் கொடுத்தார். You know, God said, chapter 6 verse 17. அவர் வந்துட்டு இந்த 6வது அதிகாரத்துல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது, He said one thing. He gave instruction and said, behold, you will see, I'm going to bring a flood upon this earth. நீங்க வந்துட்டு இதோ நீ காண்பா இந்த பூலோகத்துல கூட நான் ஒரு வெள்ளத்தை நான் உண்டு பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Now Noah fully trusting the Lord. இந்த நேரத்துல கூட நோவா முழுமையாக ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைத்து, there's something that you can learn from Noah today. நம்ம இன்னைக்கு நோவா கிட்ட இருந்து ஒரு கத்துக்க போகிறோம். You know, he built the ark. அவர் அந்த பேழையை அவர் கட்டினார். In a dry land. அவர் வந்துட்டு வறண்ட இடத்துல கூட அவர் பேழையை கட்டினார். If you're working in shipyards, நீங்க வந்துட்டு ஒரு கப்பல் செய்கிற ஒரு இடத்துல நீங்க வேலை செய்தீர்கள் என்றால், Moses working in shipyards. மோசஸ் அந்த கப்பல் இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறார். They are on the dry dock where they go for service and everything. அந்த கப்பலை சேவை செய்கிற அந்த இடத்துல கூட the ship is always situated near the waters. அந்த கப்பல் வந்துட்டு எப்பவுமே வந்து ஒரு தண்ணீர் இடத்துல தான் இருக்கும். That's the most logical thing to do. அதுதான் வந்துட்டு நம்ம சிந்தனைக்கு வந்துட்டு அது கரெக்டான ஒரு காரியமாக இருக்கும். When you read Genesis chapter 6 and Genesis chapter 7, ஆனா நம்ம ஆதியாகமம் 6 7 நம்ம வாசிக்கும் பொழுது, you don't see
Noah asking God, where's the water? நோவா வந்துட்டு தண்ணீர் எங்கேன்னு ஆண்டவர்கிட்ட அவர் கேட்கவில்லை. If I was there, I would ask, நான் Lord, why don't we do it near the water? நான் அங்கே இருந்ததுன்னா நான் கேட்டிருப்பேன், ஏன் நம்ம தண்ணீர் இடத்துல நம்ம செய்யலாமே என்று. My logical mind will start thinking. Our logical mind will start thinking. நம்மளோட எண்ணம், நம்மளோட சுய எண்ணம் வந்துட்டு அதை பத்தி யோசித்து கொண்டு இருக்கும். But Noah wasn't logical. ஆனா நோவா வந்துட்டு அவர் சுய புத்தியில அவர் இல்லை. Noah had full faith in God. அவர் முழுமையாக ஆண்டவர் மேல ஒரு விசுவாசத்தில் காணப்பட்டார். He was highly favored. அவர் வந்துட்டு தயவுள்ள That மனிதனாக talks இருந்தார். about the kind of relationship that Noah had with God. அதுதான் நோவாக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த ஐக்கியமாக இருந்தது. So he built, God gave him the materials அது ஆண்டவர் வந்துட்டு நோவாக்கு வந்துட்டு அந்த செய்கிறதுக்கு காரியத்தை எல்லாத்தையுமே கொடுத்தார். and gave him the dimensions as well. என்னென்ன அளவுகளை அவர் கொடுத்தார். Everything, plan was given, just do. எல்லாம் திட்டமும் வந்துட்டு ஆண்டவர் கொடுத்தார். நோவா வந்துட்டு செய்கிறது மாற்றும் தான். But Noah didn't see the waters. ஆனா நோவா வந்துட்டு அந்த தண்ணீர்களை அவர் காணவில்லை. You know, no waters, no worries. No waters, no worries. It's a slang. I don't have to worry when I don't see the water. நான் வந்து தண்ணீரை நான் பார்க்கவில்லைனாலும் கூட நான் கவலைப்பட வேண்டாம். And I was trying to make the joke, but didn't Jadi. If, when you read that, did Noah doubt God? நம்ம அதில் வாசிக்கும் பொழுது நோவா வந்துட்டு ஆண்டவர் மேல ஒரு சந்தேகத்தில் இருந்தாரா? Not a single bit. ஒரு துளி கூட இல்ல. The rain came when God closed the door. ஆண்டவர் வந்து அந்த கதவை அவர் மூடும் பொழுது அந்த மழை வந்தது. Took how many 80 years to build, and then the rain came. அவர் வந்துட்டு கட்டுவதற்கு 80 வருடங்கள் எடுத்தது. ஆனால் அதுக்கு அப்புறம் தான் மழை வந்தது. How many of you can be patient like that? எத்தனை பேர் நம்ம அந்த அளவுக்கு நம்ம சமாதானமாக நம்ம இருக்க முடியும்? Guys, God requires that kind of patience. நமக்கு வந்துட்டு அந்த சமாதானம் நமக்கு தேவையாக இருக்கிறது. God requires us to be found in the presence of God, knowing that we must fully trust him. நம்ம ஆண்டவர் நம்ம வந்துட்டு அவரோட பிரசன்னத்துல மாற்றம் நம்ம காண்பதற்கு அவரோட முழுமையாக அவரோட விசுவாசத்துல நம்ம இருக்கிறதுக்கு தான் அவர் அழைக்கிறார். No, this kind of faith took time to come. இந்த அளவான ஒரு விசுவாசம் நேரம் எடுத்து வந்தது. You know, we always heard this saying, waiting time is not a wasted time. நாம வந்துட்டு இது எப்பவுமே நம்ம கேட்போம், காத்திருக்கிற நேரம் வந்துட்டு ஒரு வீணான நேரம் அல்ல என்று. You know, I'm recalling what Pastor Brad used to say. Pastor Brad எப்பவுமே சொல்றது ஒரு காரியம். I've never written, I'm just recall. I got recall. அது பாஸ்டர் பிரெட் வந்துட்டு எப்பவுமே சொல்லுவார், எனக்கு நினைவுக்கு வந்தது. Waiting time is not a wasted time. நம்ம காத்திருக்கிற நேரம் ஒரு வீணான நேரம் அல்ல. Waiting time is your victory time. நம்மள காத்திருக்கிற நேரம் ஒரு ஜெயத்தின் நேரமாக இருக்கிறது. I want you to receive that right now in faith. ஒரு விசுவாசத்துல இது பெற்றுக்கொள்ளுங்கள். Like Noah, come to him blindly. நோவாவை போல ஒரு கண்மூடித்தனமாக அவர் முன்பாக நீங்கள் வாங்க. The person who called you is not someone of VIP or someone else. உங்களை அழைத்தவர் வந்துட்டு வேற யாரும் இல்ல, ஒரு முக்கியமான ஆளு அல்ல. The one who called you is God. உங்களை அழைத்தவர் ஆண்டவராக இருக்கிறார். He who calls you is faithful. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். And he will do it. அவர் கண்டிப்பாக செய்வார். Give glory to the Lord. Come on. ஆண்டவருக்கு நம்ம மகிமை செலுத்துவோமா? Man, Elijah. Again. Elijah. Say it, that's okay. Elijah. He saw the clouds. அவர் அந்த மேகத்தை அவர் பார்த்தார். Only a handful, right? ஒரு கை அளவு ஒரு மேகத்தை பார்த்தார். And what did he say? அவர் என்ன சொன்னார்? Anyone? What did he say? Sound of rain. I hear the sound of rain. நான் வந்துட்டு மழையின் சத்தத்தை நான் கேட்கிறேன் என்று அவர் சொன்னார். That is faith. அது விசுவாசமாக இருக்கிறது. He saw the clouds. அவர் மேகத்தை பார்த்தார். Usually we see if it's dark, oh na hujani. நம்ம வந்துட்டு ஒரு மேகம் இருளாக காணப்படும் பொழுது நம்ம சொல்லுவோம் நம்ம மழை பெய்ய போகிறது என்று. Bagaimanakah, I'm speaking Malay a bit, Bagaimanakah iman kita terhadap Tuhan? நம்மளோட ஆண்டவருக்கு இருக்கிற நம்மளோட ஆவி நம்மள எப்படி இருக்கிறது? Adakah kita boleh beriman seperti Nabi Nuh? நம்ம வந்துட்டு நம்ம முழுமையாக நம்ம ஆண்டவருக்கு நம்மளால கொடுக்க முடியுமா? Psalms 20. சங்கீதம் 20வது அதிகாரம். It's a verse that you all know. Just listen. இது நமக்கு அறிந்த ஒரு வசனம் தான். Some trust in chariots. சில பேர் வந்துட்டு குதிரைகளை மேல விசுவாசம் செலுத்துவார்கள். Some trust in what? Horses. சில பேர் வந்துட்டு அந்த போர் அந்த வண்டியின் மேல விசுவாசம் செலுத்துவார்கள். I want you to remind you today, you are not that some. நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன், நீங்க அந்த சிலர் பேர் அல்ல. You are not the some. நீங்க அந்த சில ஆட்கள் அல்ல. Calvary community
Calvary Community City Church, JB Bilingual, we are not the sum. நம்ம இந்த ஜேவி பைலங்குவல் சபையாரே நம்ம இந்த சில ஆட்களை போல அல்ல. But we remember the name of the Lord. ஆனா நம்ம தேவனுடைய நாமத்தை நினைவூட்டுற ஆட்களாக இருக்கிறோம். Amen. Amen. We remember God is working a miracle in this church. நம்ம நினைவூட்டுகிற நம்ம ஆண்டவர் நம்ம மத்தியில God அசைவாடுகிறார் is என்று working a நினைவூட்டுகிறார். miracle in your families. நம்ம குடும்பத்துல அவர் அசைவாடுகிறார். God is working a miracle in your marriage. உங்களோட திருமணத்துல அவர் அற்புதத்தை செய்கிறார். If you're not seeing it, wait. நீங்கள் இன்னும் காணவில்லை என்றால் காத்திருங்கள். If you have not seen it happen, wait. நீங்கள் இன்னும் நடப்பதை நீங்க பார்க்கவில்லை என்றால் காத்திருங்கள். It's better to wait in God's presence than wait for people's promises. நம்ம ஆட்களின் வாக்குத்தத்தத்தை விட நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தில் காணப்படுறது இன்னும் நல்லது. You know, Hebrew chapter 11. இன்னும் எபிரேயர் 11 அதிகாரம் Verse 1. முதல் வசனம். Can someone read it in Tamil? In Moses. Verse 1, yeah. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. You see here it says, it talks about faith நம்ம இங்க விசுவாசத்தை பத்தி பேசுகிறது as a tangible thing. நம்ம நம்ம உணர்கிற ஒரு காரியமாக பேசுகிறது. Faith is like a substance. It's like water. நம்ம விசுவாசம் ஒரு தண்ணீரை போல. Faith is like water, substance. விசுவாசம் ஒரு தண்ணீரை போல. And evidence, right? அங்க இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. Of things unseen. அப்ப நம்ம இல்லாத காரியத்தின் அது ஒரு உறுதியாக இருக்கிறது. And in a crime scene. நம்ம ஒரு crime sceneல கூட the thing that why we know the things that happened because there was evidence there. ஏன் நம்ம அங்க என்ன நடந்திருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் என்றால் ஏன்னா அங்க ஒரு சாட்சி இருக்கிறது. Evidence, not saksi. Evidence, proof. சாட்சி தானே. அங்க ஒரு நம்ம காண முடிகிற ஒரு உறுதியான சாட்சிகள் இருக்கிறது. Bahan bukti. Bahan bukti, not witness. Bahan bukti. You understand, right? All of you understand, yes or no? Okay, good. We had evidence of things unseen. Adharam, yes. Sheila. நம்ம பார்க்க முடியாத ஆதாரங்கள் இருக்கிறது. You know, faith is tangible. விசுவாசம் நமக்கு ஒரு உணர்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. It happens when we exercise our faith. நம்ம விசுவாசத்தை நம்ம பயிற்சியில நம்ம செய்யும் பொழுது அது உண்டாகும். The one who called you, I said just now, the one who called you is faithful. நான் முதல்ல சொன்னேன் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று. And he will do it. அவர் கண்டிப்பாக செய்வார். The thing is in Genesis chapter 15. என்னவென்றால் ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல we see God calling Abram out of his tent. நம்ம பார்க்கிறோம் ஆபிரகாமை அந்த கூடாரத்திலிருந்து ஆண்டவர் அழைக்கிறார். God called him out of the tent and said, look up to the stars. ஆண்டவர் அந்த கூடாரத்திலிருந்து அழைத்து அவர் சொல்கிறார் நீ வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை நீர் பார் என்று. He was 75. அவருக்கு 75 வயது. No children. அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. And he told him, look at the stars. This is going to be how your descendants are going to be like. அவர் சொல்கிறார் நீ நட்சத்திரத்தை நீர் பார் அதே போலதான் உன் சந்ததி இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். Something impossible. அது பார்க்கிறதுக்கு ஒரு முடியாத காரியமாக இருக்கிறது. They were physically impossible to have children. அது அவர் உடன் பிரகாரமாக ஒரு சாத்தியமில்லாத ஒரு காரியமாக இருந்தது. The one who said that to Abraham is the God creator. ஆனா ஆண்டவர் எந்த ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட சொன்னாரோ அவர்தான் படைத்த ஆண்டவராக இருக்கிறார். When God told Abraham this, Abram, not Abraham. எப்ப ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட அவர் சொன்னாரோ God was saying that you cannot count what I'm going to do for you. ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களுடைய செய்ய போற காரியத்தை உன்னால எண்ண முடியாது என்று சொல்கிறார். How many of you, I give you 100 ringgit right now, tonight count all the stars. எத்தனை பேர்னால முடியும் இன்னைக்கு நான் 100 வெள்ளி கொடுக்கிறேன் உங்களால எல்லா நட்சத்திரம் எண்ண முடியுமா? I will give you 1 million ringgit now. நான் இப்பவே 1 மில்லியன் கொடுக்கிறேன் உங்களால எண்ண முடியுமா? Oh, everybody excited already. Isaac very excited. He's going to
Impossible, guys. அது வந்து சாத்தியமில்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. God told Abraham something that he couldn't do. ஆண்டவர் வந்துட்டு ஆபிரகாமால செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவர் சொன்னார். Guys, why? Because God was going to do it for Abraham. ஏனென்றால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அவர் செய்ய போகிறார். Amen. 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 As in Psalms 147. சாம்ஸ் 147வது Verse அதிகாரத்துல 4. 4வது வசனத்து போல. Can you put it on screen? He counts the number of stars and he calls all of them by name. அவர் வந்துட்டு இந்த நட்சத்திரத்திலே அவருக்கு எண்ணம் பண்ணி எல்லாத்தையும் வந்துட்டு அவர் பேராக அழைக்கிறார். If you cannot do it, God will do it for you. உங்களால செய்ய முடியல என்றால் ஆண்டவர் உங்களுக்காக செய்வார். You think you are far, you cannot do it, but God is saying, look, try me. நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் தூரமாக இருக்கீங்க, என்னால முடியல, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என்னிடத்துல என்னோட நீ செய்ய என்று அவர் சொல்கிறார். Amen. Amen. He counts the star. He's doing the impossible for you to count. நம்மனால முடியாத அந்த நட்சத்திரத்தை நம்ம கணக்கு பண்ண முடியாது, ஆனா அந்த முடியாத காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். The second person, இரண்டாவது நபர், the woman with the issue of blood. அந்த இரத்த போக்கின் அந்த பெண்மணி. Matthew 9:22 to 20 to 22. மத்தேயு 9வது அதிகாரத்தில் 22 ல இருந்து 22. Just listen to me. இது மட்டும் நீங்கள் கேளுங்கள். You know, a woman was 12 years suffering. அந்த பெண்மணி வந்து 12 வருடமாக இரத்த போக்கில வந்து She was in the town for 12 years. அந்த இரத்த போக்கு அந்த இதுல வந்துட்டு அவங்க 12 வருடமாக இருந்தார்கள். Everyone knew her. எல்லாமே அவர்களை அறிந்தார்கள். Everyone knew her conditions. எல்லாமே அவங்க இருக்கிற சூழ்நிலையிலே அறிந்தார்கள். She was living in a time of the Levitical law. I've said this before. She was living in a time of the Levitical law. அந்த லெவிட்டிக்கல் அந்த கட்டளைகள் மத்தியில அந்த காலகட்டத்தில் கூட அங்க வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். And the Levitical law says, அந்த லெவிட்டிக்கல் கட்டளை சொல்கிறது, if she is in that time, at that time, அப்படி அவர்கள் அந்த நிலைமையில இருந்தார்கள் என்றால் she is ceremoniously unclean. அவங்க வந்துட்டு அசுத்தமான ஆட்களாக இருக்கிறார்கள். First. முதலாவது காரியம். And then it goes on to say, அது தொடர்ந்து அவர் சொல்கிறது, I'm making it easy for you. நான் உங்களுக்கு சுலபமாக சொல்கிறேன். When she comes to, let's say, this chair, example, அவங்க இந்த நாட்காலில வந்து அமர்ந்தார்கள் என்றால் the chair will become unclean. அந்த நாட்காலி வந்துட்டு அசுத்தமாக ஆகிவிடும். And thirdly, மூன்றாவது காரியம், the laws were very tough. The laws were very tough. அந்த இருக்கிற கட்டளை ரொம்ப கடினமாக இருந்தது. And then when I sit on the chair, நான் அந்த நாட்காலில அமர்ந்தேன் என்றால் I become unclean. அந்த அசுத்தமான நாட்காலில அமர்ந்த நபர் அசுத்தமாக ஆகி விடுவார்கள். I will become unclean because I'm sitting there. அந்த அசுத்தமான நாட்காலில அமர்ந்த நபர் அவர்கள் அசுத்தமாக ஆகி So for விடுவார்கள். 12 years you had to be alienated. 12 வருடமாக அவங்க ஒதுக்கி தான் இருக்க Imagine வேண்டும். being like that for 12 years. How would you feel? நீங்க நினைத்து பாருங்கள், 12 வருடமாக அந்த மாதிரி நடந்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? When Jesus came, அன்று இயேசு வரும் பொழுது she heard the voice. அவங்க அந்த சத்தத்தை அவர் கேட்டார். She must have heard. அவர் கண்டிப்பாக அவர் She கேட்பார்கள். must have heard healing taking place. அவர் கண்டிப்பாக கேட்பார்கள் சுகம் நடப்பது. Then she said, you all know this. If I only touch the hem of his cloth. அவர் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க சொன்னாங்க, என் ஆண்டவர் இயேசு ஒரு நுனியை மட்டும் நான் தொட்டேன் என்றால். She went to the Lord. She went among the crowds. அவர் வந்துட்டு அந்த ஆட்கள் மத்தியில அந்த பெண்மணி அவர் சென்றார். The second thing is, this is faith that takes boldness. இந்த இரண்டாவது காரியம் என்னவென்றால் இந்த விசுவாசத்துக்கு வந்து ஒரு தைரியம் இருக்க வேண்டும். She didn't care that she was in the Levitical law. அவங்க வந்துட்டு அவங்க பார்க்கவில்லை அவங்க அந்த கட்டளைக்குள்ளாக If she இருக்கிறார்கள் got என்று. caught, அவர்கள் பிடிபட்டார்கள் என்றால் she will be penalized by the law. அந்த கட்டளை மூலமாக அவர்களுக்கு தண்டனை இருக்கும். You know, the funny thing is 12 years they know her. என்ன ஒரு வியப்பான காரியம் என்ன, 12 வருடமாக அவர்களுக்கு தெரியும். Everyone was focused on Jesus. Nobody bothered about her. எல்லாமே வந்துட்டு ஆண்டவர் இயேசு தான் பார்த்து கொண்டிருந்தாங்க. அந்த பெண்மணியை யாரும் பார்க்கவில்லை. Everyone knew her. எல்லாமே அந்த பெண்மணியை அறிந்தார்கள். Confirm, double confirm, they could have noticed her there. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அந்த பெண்மணி அங்க இருப்பதை அவர்கள் பார்த்திருப்பார்கள். You know, I encourage you people. நான் உங்களுக்கு சொல்கிறேன், don't care for your circumstances. உங்களுடைய சூழ்நிலையை பத்தி நீங்க Don't care about பார்க்காதீர்கள். what people say about you. ஆட்கள் உங்களை பத்தி என்ன சொல்கிறார்களோ அதை பார்க்காதீர்கள். Put it aside. அது எல்லாத்தையும் நீங்க தனியாக வைத்து விடுங்கள். Come boldly before the Lord. ஆண்டவர் முன்பாக ஒரு தைரியமாக நீங்க வாருங்கள். The moment she touched him, எப்ப வந்துட்டு அந்த பெண்மணி ஆண்டவரை தொட்டாரோ she got healed. அவங்க சுகமானார்கள்.
That's the same thing. That's the same approach of faith that we need to take when we come into His presence. அதே விசுவாசத்தோட தான் நாம எடுக்க வேண்டும் அவருடைய பிரசன்னத்தில் நம்ம வரும்பொழுது. Some will take time. சில வந்து நேரம் எடுக்கும். Faith takes time to materialize. விசுவாசம் வந்து நம்ம காண்பிப்பதற்கு சில நேரம் எடுக்கும். But be encouraged. Be encouraged. ஆனால் ஊக்கமாக இருங்கள். The Lord is with you. ஆண்டவர் இயேசு உங்க கூட இருக்கிறார். I don't care what's going to happen. எனக்கு கவலை இல்லை என்ன நடக்க போகிறது I don't என்று. care what people are going to say about me. நான் வந்துட்டு ஒருத்தர் பத்தி நான் சிந்தனையாக But இருப்பேன். I only care that I make it into the presence of God. நான் எனக்கு என்ன சிந்தனை என்னால் நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நான் காண்பது மட்டும்தான். Amen. Amen. The last one. இறுதியாக The faith of a centurion. அந்த நூற்றுக்கின் அதிபதியின் விசுவாசம். Luke chapter 7 1 to 10. லூக்கா 7வது அதிகாரம் 1வது வசனத்துல 10வது வசனம் வரைக்கும். You go home and read. நீங்க வீட்டுக்கு போய் நீங்க படித்து கொள்ளுங்க. Just listen to me. நான் சொல்றதை நீங்கள் கேளுங்கள். This guy was a man of authority. இது வந்துட்டு ஒரு வல்லமையின் ஒரு ஆட்களாக இருந்தார். In today's he was IGP. இந்த orang paku. இந்த காலகட்டத்துல ஒரு ஐஜிபியாக இருந்திருப்பார். IGP, the man of authority. அவர் வந்துட்டு ஒரு வல்லமையான ஒரு அதிகாரத்தின் ஆட்களாக இருந்தார். What does authority mean? When he said, it happens. அதிகாரம் என்னவென்றால் அவர் சொன்னா அவர் நடக்கும். He has power in his mouth. அவரோட நாவுல வல்லமை இருந்தது. But see, when he came to the Lord, ஆனா அவர் ஆண்டவர் முன்பாக வரும் பொழுது nothing happened. It doesn't mean anything. அது எதுமே நடக்கல. Nothing happened. எதுமே நடக்கல. Nothing happened. எதுமே நடக்கல. His faith அவரோட விசுவாசம் was of humbleness. அப்படியே ஒரு தாழ்மையில இருந்தது. When you come before the Lord, அவர் ஆண்டவருக்கு முன்பாக வரும் பொழுது what you hold? நம்ம என்ன பிடித்து கொண்டு இருக்கிறோம்? Your understanding, நம்மளோட சிந்தனைகள், your feelings, நம்ம உணர்வுகள், your emotions, நம்மளோட உணர்ச்சிகள் doesn't matter. அது எல்லாமே கவலை இல்லை. You may have ideas of improvement. நீங்க எப்படி முன்னேறலாம் என்று உங்களுக்கு சிந்தனை இருக்கலாம். True authority comes by submission in the presence of the Lord. நம்ம உண்மையான அதிகாரம் என்னவென்றால் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்ம அப்படியே நம்ம சரணடைவதுதான். Remember, the guy had authority but it didn't work. The guy had authority but it didn't work. அந்த நபருக்கு வந்துட்டு அந்த அதிகாரம் இருந்தது ஆனா அது வேலை செய்யவில்லை. God is good. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். Faith is a catalyst. இந்த விசுவாசம் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு பெரிய காரியமாக இருக்கு. How many know what a catalyst means? Chemistry. It's to speed up a process. Speed up a process. Okay. A1 in chemistry. God and your miracle. ஆண்டவர் உங்களோட அற்புதம். I want you to listen to this. இதை நீங்க நன்றாக Sorry, I want you கேளுங்க. to see this. இதை நீங்கள் பாருங்கள். God and your miracle. இது ஆண்டவரும் உங்களோட அற்புதமும். Two are separate things. ரெண்டுமே வெவ்வேறு காரியம். Catalyst, your faith is a catalyst. Remember this. உங்களோட விசுவாசம் வந்துட்டு ஒரு உங்களுக்கு விவரிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. Chemistry, two solutions won't interact with each other without a catalyst. ஒரு நடுவுல ஒரு காரியம் இல்லாமல் வேற வெவ்வேறு காரியம் ஒன்று சேராது. Your faith in God உங்களுடைய விசுவாசம் ஆண்டவர் இடத்துல இருக்கும் பொழுது will bring you your miracles. அற்புதத்தை உங்க இடத்துல அது கொண்டு Your சேரும். faith in the Lord நீங்க ஆண்டவர் இடத்துல வைக்கிற அந்த விசுவாசம் will bring God closer to your situations. ஆண்டவர் உங்களோட சூழ்நிலை மத்தியில ஒண்ணு நெருக்கமாக கொண்டு வரும். Faith is a catalyst. விசுவாசம் வந்துட்டு உங்க நடுவுல இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. Matthew 13 verse 58. மத்தேயு 13வது அதிகாரம் 58வது வசனம். It's very famous verse. இது நம்மளுக்கு ரொம்ப அறியப்பட்ட ஒரு வசனமாக இருக்கிறது. The Lord couldn't do many miracles because of their lack of faith. ஆண்டவர் வந்துட்டு ஆண்டவர் இயேசுனால நிறைய அற்புதம் அவரால் செய்ய முடியல ஏன்னா அவர்களுக்கிட்ட அந்த விசுவாசம் இல்லாதனால. So if I put it as a conclusion, நம்ம ஒரு முடிவாக நம்ம சொல்லும்போது I have one more point. I'll finish that. I put it as a conclusion for faith. Exercise your faith.
And விசுவாசத்தை வந்துட்டு நீங்க எப்போதும் நீங்க பயிற்சி செய்யுங்க. The more you have faith in the Lord, நீங்க எவ்வளவுக்கு அதிகமா நீங்க ஆண்டவருக்குள்ள நீங்க விசுவாசம் the more வைக்கிறீர்களோ hand of God will move over your life. அவ்வளவு அதிகமாக ஆண்டவரோட கரம் உங்க வாழ்க்கையில The அசைவாடும். more you believe in God, நீங்க எவ்வளவு அதிகமாக ஆண்டவரை the நம்புகிறீர்களோ more miracles will happen in your life. அவ்வளவு அதிகமான அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கும். Number 2, இரண்டாவது காரியம், remain in His presence. அவரோட பிரசன்னத்துல மாற்றம் காணப்படுங்கள். Very quickly, Psalms 91 verse 1. சங்கீதம் 91 வசனம் 1. உன்னதமானவன் மறைவில் நிற்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். Again, உன்னதமான மறைவில் இருப்பவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். he who dwells in the shadow, in the secret place of the Almighty, shall abide in the shadow of the Almighty. Yeah. He who dwells, you see, it's a process. இதுதான் வந்துட்டு ஒரு செயல்முறையாக இருக்கிறது. He who dwells யார் தங்குகிறவர்கள், literally means to sit down. தங்குகிறவர்கள் என்றால் அமர்ந்து இருப்பது. Your decision to sit down in His presence. நீங்க வந்துட்டு அவருடைய பிரசன்னத்தில் அமர்வதற்கு நீங்க தீர்மானம் எடுக்க வேண்டும். Again, I'm reminding you today, it's about to be found in His presence. மறுபடியும் நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன், இன்னைக்கு என்னவென்றால் அவருடைய பிரசன்னத்தில் அமர்வதுதான். He who dwells, he who sits down in the presence of God. எவ்வளவோ ஆண்டோட பிரசன்னத்தில் அமர்ந்து இருக்கிறானோ தங்குகிறானோ. There's a difference between dwell and abide. தங்குகிறவர்களுக்கும் இருப்பவர்களுக்கும் வந்துட்டு வெவ்வேறு காரியமாக இருக்கிறது. Dwells is the first move. Dwelling is a first move. இருக்கிறவர் வந்து என்ன, அதான் முதல் படியாக இருக்கிறது. I make a decision now. My first move is to be in the presence of the Lord. நான் தீர்மானம் எடுக்கிறேன், நான் முதல் அடி என்றால் நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருப்பது. Abide means to make a permanent residence. தங்குவது என்றால் நம்ம வந்துட்டு நீடிய காலமாக வந்துட்டு நம்ம அந்த இடத்துல நம்ம இருப்பது. So to be remaining in the presence of God is spending your time wisely in His presence. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம தங்குவது என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம நேரம் செலவழிப்பது. Our inhabitation should be found in the presence of the Lord. நம்ம தங்கும் இடம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம காணப்பட வேண்டும். Psalms 84 verse 10. சங்கீதம் 84:10. தமிழ்ல 1000 நாட்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்கள் சொல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமே கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படிகளை காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுவேன். The desire of our heart is to be found in His presence. நம்மளுடைய இதயத்தின் ஒரே ஒரு ஏக்கம் என்னவென்றால் அவருடைய பிரசன்னத்தில் மாற்றம் காணப்படுவது. So much so that the psalmist says there's a day in your courts is better. சங்கீதர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவருடைய இடத்தில் இருப்பது ஒரே நாள் வந்துட்டு அது ஒரு மேலான காரியம் என்று. Than 1,000 elsewhere. ஒரு 1000 நாட்கள் வேற வேற இடத்துல. Every day is important. ஒவ்வொரு நாளும் முக்கியமான நாளாக இருக்கிறது. Every day is important for you. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு முக்கியமான நாள்களாக இருக்கிறது. Better one day that I be found in the presence of Lord on Sunday. நான் வந்துட்டு ஒரு நாள் வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நான் காணப்படுகிறேன். Every day, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday. ஆனால் ஒரு நாள் மட்டுமல்ல, ஆனால் ஒவ்வொரு நாளும். You see, the desire of the psalmist is to be found in the presence of the Lord. அந்த சங்கீதர்கள் ஒரே ஒரு எண்ணம் என்னவென்றால் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மாற்றம் காணப்படுவதுதான். You see, I would rather be a gatekeeper in the house of the Lord. நான் ஆண்டவருடைய ஆலயத்தில் ஒரு காவலாளர் கூட நான் இருப்பேன் என்று சொல்கிறார்கள். Then be found in the tents of wickedness, the ways of the world. நான் இந்த உலகத்தின் வழிகளை விட நான் ஆண்டவர் வாசலில் நான் காவல் காப்பேன் என்று அவர் சொல்கிறார்கள். You know, I would rather be found as a gatekeeper, like a security. ஒரு காவலாளர்கள் போல. You see, a security will always wait at the gate. ஒரு காவல்காரர்கள் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு வாசல் படி முன்னாடியே When you go to நிற்பார்கள். the Istana, நம்ம அரண்மனைக்கு நம்ம சென்றோம் when you என்றால் see two guards side by side with a white color waiting. ரெண்டு காவல்காரர்கள் வந்துட்டு அங்க காத்து கொண்டு இருப்பார்கள். When the king passes by, they will be there. அந்த ராஜா அந்த கடந்து செல்லும் பொழுது அவர்கள் அங்கு இருப்பார்கள். My desire is to be wherever you go, wherever you are. I want to be in your house. என் வாஞ்சை என்னவென்றால் நீங்க செல்லும் இடமெல்லாம் நாம் இருப்பது, நான் உன்னோட வீட்டில நம்ம இருப்பதுதான். You know, Exodus 33 verse 7. யாத்திராகமம் 33:7 We சொல்கிறது, see that Moses took his tent மோசே வந்து அவரோட கூடாரத்தை அவர் எடுத்து away from the camp அவரோட தங்கும் இடத்திலிருந்து அவர் கூடாரத்தை எடுத்து விட்டார். and went to a place அவர் ஒரு புதிய இடத்துக்கு அவர் and சென்று built the tent there and called it a place of meeting.
tabernacle of meeting. Sorry. அவர் வந்துட்டு அந்த புது இடத்துல அவர் கூடாரத்துல அமைத்து அவர் சொல்கிறார் இது வந்துட்டு ஒரு கூட்டத்தின் ஒரு இடமாக இருக்கிறது என்று. I'll ask you a question. Who are you? நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் யாரு? I'm going to make a point. நீங்கள் யாரு? Moses took the tent away. மோசே வந்துட்டு அந்த கூடாரத்தை அவர் எடுத்து, It's a shadow of Matthew 6 verse 6. அது மத்தேயு 6:6 ஒரு நிழலாக இருக்கிறது. The Lord said, but you, அவர் சொல்கிறார் நீங்கள், when you what? When you pray, go into your inner chamber, shut the door. You see, the Lord says, but you. ஆண்டவர் சொல்கிறார், ஆனால் நீங்கள், you are different. நீங்கள் வெவ்வேறான ஆளுகள். When you read the Bible, it's in red color letters. நீங்க வேதத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அது சிவப்பு நிறத்தில் இருக்கும். That means the word came out of Jesus' mouth. அது என்னவென்றால் அது ஆண்டவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். When he was saying that, the people were still going to the temple. நீங்க சொல்லும் பொழுது ஆட்கள் வந்து இன்னும் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருந்தார்கள். But you, ஆனால் சொல்றார் நீங்கள் be different. வேற ஆளுகளாக காணப்படுங்கள். God wanted to have a relationship with you. ஆண்டவர் உங்க கூட ஒரு ஐக்கியத்தில் காணப்பட அவர் விரும்புகிறார். By that statement, God was saying that he's talking indirectly about his dying on the cross. அவர் வந்துட்டு இதை சொல்லும் பொழுது அவர் சிலுவையில மரித்ததை பற்றி அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். Why? Because without Jesus we cannot go to the Father. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு இல்லாமல் நம்ம பிதாவின் இடத்துல நம்ம செல்ல முடியாது. When Jesus said, into the hands I commit my spirit, the veil tore in two. அவர் சொல்கிறார், உம்மிடத்தில் என்னோட ஆவியை நான் அர்ப்பணி இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த திரவு வந்துட்டு அப்படியே ரெண்டாக Why? Because God wanted to have a relationship with you. ஏனென்றால் ஆண்டவர் உங்க கூட ஒரு ஐக்கியத்தை வைப்பதற்கு அவர் விரும்புகிறார். God made it easier for you and I to be found in His presence. ஆண்டவர் இயேசு வந்துட்டு நம்ம அனைவரும் ஆண்டவர் பிரசன்னத்தில் காணப்படுவதற்கு அவர் சுலபமாக ஆக்கினார். That's why He said in verse 1 to 5, when you read Matthew chapter 6 verse 1 to 5, he makes a statement there. அதனால நம்ம வந்துட்டு மத்தேயு 6வது அதிகாரத்துல 1வது வசனத்துல 5வது வசனம் பார்க்கும்போது அவர் உறுதியாக ஒன்று சொல்கிறார். If you put the verse 1 to 5 in a blender, you'll get one word. நம்ம அந்த 1வது வசனத்தை 5வது வசனம் நம்ம ஒன்றாக சேர்ந்தால் ஒரே ஒரு வார்த்தை தான் கிடைக்கும். Hypocrite. நம்ம சொல்லிட்டு வெவ்வேறான வாழ்க்கை நம்ம வாழ்வது. Hypocrite. நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட்டு நம்ம வெவ்வேறான வாழ்க்கை நம்ம வாழ்வது. It sounds worse in Malay. அது நம்ம மலாய் மொழியில munafik, like a criminal like that. It sounds very terrible. அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு காரியம். But the Lord said, don't be like a hypocrite. அவர் சொல்கிறார், அப்படி போல நீங்கள் காணப்படுங்க, வெவ்வேறு வாழ்க்கை வாழாதீர்கள். Do you know what the root word of hypocrite means? ஹிப்போக்ரிட் பட வேறு வார்த்தை என்னவென்றால் a pretender. ஒரு வேற ஆட்களை போல நம்ம நடிப்பது. Someone who pretends. நடிப்பது போல. Come to church. நம்ம சபைக்கு வருகிறோம். I'm not talking about you. நான் உங்களை பத்தி நான் பேசவில்லை. I'm talking about another place. நான் வேற ஆட்களை பத்தி பேசுகிறேன். Coming to church. நம்ம சபைக்கு நம்ம வருகிறோம். Wearing a mask. நம்ம முகமூடியை போட்டு வருகிறோம். Praising the Lord. நம்ம தேவனை நம்ம துதிக்கிறோம். We should do this, brother. We should do this, sister. நம்ம இதை செய்ய வேண்டும் சகோதரரே, நம்ம செய்ய வேண்டும் என்று நம்ம சொல்கிறோம். Go back. நம்ம வீட்டுக்கு திரும்பும் பொழுது hangs his mask on the cupboard. நம்மளுடைய முகமூடியை எடுத்து நம்ம வைத்து விடுகிறோம். And doesn't do anything at all. நம்ம எதுமே நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். God called us to be different. ஆண்டவர் நம்மளை வெவ்வேறு ஆட்களாக இருப்பதற்கு நம்மை அழைக்கிறார். That is why in verse 6 he said, but you. அதனால தான் 6வது வசனம் சொல்லுகிறார், my children, but you are different. நீங்கள் வேற ஆட்களாக இருக்கிறீர்கள். I have called you to do powerful things. நான் உங்களுக்கு வல்லமையான காரியத்துக்காக நான் அழைக்கிறேன். I have called you to do great and mighty things. நான் உங்களுக்கு பெரிதான வல்லமையான காரியங்களில் நான் அழைக்கிறேன். Because you are my children. நீங்கள் என்னோட பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். I created the heaven and earth with word. நான் பரலோகத்தையும் பூமியையும் என் வார்த்தையினாலே நான் படைத்தேன். By proxy, because you are my children, you have the same authority. நீங்கள் என்னோட பிள்ளைகளாக இருக்கிறனால உங்களுக்கும் அதே வல்லமை இருக்கிறது. Receive that truth in Jesus' name. நீங்கள் அந்த விசுவாசத்துல நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். You are different, guys. நீங்கள் வேறான ஆளுகளாக இருக்கிறீர்கள். You don't need a priest now. நீங்க இப்ப நமக்கு மூப்பர்கள் நமக்கு வேண்டாம். Jesus said, ஆண்டவர் இயேசு சொல்கிறார், go into your room. உங்களுடைய அறைக்குள் சென்று build this altar of prayer. இந்த ஜெபத்தின் பலிபீடத்தை நீங்கள் கட்டுங்கள் என்று. Go into your room. உங்க அறைக்குள் சென்று உங்க அறைக்குள் சென்று and meet the Lord. ஆண்டவர் இயேசு நீங்கள் பாருங்கள். The Lord is Timothy.
my Lord is playing drums. No, go into the room. உங்கள் அறைக்குள் சென்று This is my secret place. இதுதான் என்னோட தனிப்பட்ட இடமாக இருக்கிறது. This is how our okay. This is how our life have to be. இப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்க வேண்டும். To be found in the presence of God in secret. நம்ம தனிப்பட்ட முறையில ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம Like காணப்பட Moses, வேண்டும். he took away the tent. மோசேஸ் போல எப்படி வந்துட்டு அந்த கூடாரத்தை அவர் எப்படி எடுத்து போனாரோ, Didn't want distractions from the camp. என்னென்ன காரியம் திசை திருப்பினதோ, Because he wanted to have a secret time with the Lord. ஏன்னா அவர் ஆண்டவர் இடத்துல கூட ஒரு தனிப்பட்ட ஒரு இடம் அவருக்கு வேண்டும். Amen. Amen. Third thing, very quickly. மூணாவது காரியம், The third thing is, I don't know how you're going to translate it. Copy and paste. நம்ம அப்படியே எடுத்து அப்படியே நம்ம எடுத்து நம்ம ஒட்ட வேண்டும். Put it like that. Copy and paste. நம்மள அப்படியே நம்ம எடுத்து அப்படியே வைக்க வேண்டும். All of you using computers, laptops, you'll know what it means. நம்ம அனைவருக்கும் தெரியும் இந்த என்ன. 1 Corinthians 11 verse 1. 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 11 This is Paul வசனம். telling the people of Corinth. இது வந்துட்டு கொரிந்தியர் சபைக்கு பவுல் சொல்லுகிறார், Imitate me, நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், just I also imitate Christ. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார். You're not an imitation. நீங்க You're not an imitation. Chipla. நீங்க வந்துட்டு ஒரு வேற ஒரு பொய்யான காரியம் அல்ல. You're not an imitation by doing this. நீங்கள் இது செய்ததனால நீங்க வந்துட்டு ஒரு பொய்யான ஆட்கள் போல You அல்ல. see what impact that Jesus had on Paul. Paul was a persecutor. பால் வந்துட்டு ஆட்களை வந்துட்டு சாக அடிக்கிறார் ஆட்களாக இருந்தார். Acts chapter 6 onwards. எக்ஸ் 6வது அதிகாரத்திலிருந்து. You see that Paul was a persecutor. He persecuted the Christians. பால் வந்துட்டு கிறிஸ்தவ ஜனங்களை வந்துட்டு அவர் சாக அடித்து கொண்டிருந்தார். Because of one encounter with the Lord. அவர் ஒரு ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு சந்திப்பு. His view of God changed. அவர் ஆண்டவர் மேல வைத்திருந்த அவர் எண்ணம் மாறிவிட்டது. His focus on the Lord changed. அவர் ஆண்டவர் மேல வைத்த அந்த எண்ணம் மாறிவிட்டது. Only God could have done that. ஆண்டவரால மட்டும் தான் நல்லா செய்ய முடியும். Only God's presence could have done that. ஆண்டவர் பிரசன்னத்தை மட்டும் தான் நல்லா செய்ய முடியும். That's why you can boldly say, imitate me, for as I imitate Christ, because the Lord, he has tasted and see that the Lord is good. அதனால அவர் வந்துட்டு தைரியமாக அவர் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது போல பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். ஏனால் அவர் ருசித்து பார்த்து ஆண்டவர் நல்லவர் என்று அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். Now the book of Corinthians was written in the original language. இந்த கொரிந்தியர் புத்தகம் வந்துட்டு உண்மையான மொழியில் எழுதப்பட்டது. In Greek. அது கிரீக் மொழியில எழுதப்பட்டது. And the Greek word for the Greek word for imitate. பின்பற்றுதலுக்கு வந்துட்டு கிரீக்ல என்ன அர்த்தம் மொழி என்றால் mimetes. அது மிமிட்டேஸ். It literally means, boiled down, it means mimic. அது என்ன குறிக்கிறது என்றால் அப்படியே பின்பற்றுங்கள் என்று. Mimic. பின்பற்றுங்கள். How many you watch Sun TV? எத்தனை பேர் சன் டிவி நம்ம பாப்போம்? Okay, Jappu watch Sun TV. When you watch Sun TV, there's a program. I don't know. I'm just asking. There are many in the Indian cinema industry. இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில கூட Jappu watch some other program, Master Chef. I know that. So there are celebrity mimicry artists. சில ஆட்கள் வந்துட்டு இந்த செலிபிரிட்டியை போல அவர்கள் வந்து பின்பற்றி அவர் செய்வார்கள். Not like Rajinikanth, ரஜினியை போல, Kamal Hassan, கமல் போல, and whatnot, and all every one of them. I don't know their names. எல்லாவற்றையும் போல அவர்கள் பின்பற்றி அவர்கள் செய்வார்கள். There are certain things that they do that is similar to the people they want to copy. அவர்களை பின்பற்றுற ஆட்களை போல அவர்கள் செய்கிற காரியத்தையும் இவர்களும் செய்வார்கள். The Hebrew word. அந்த ஹீப்ரு மொழி. When I was doing some research. நான் என்னோட ஆய்வு நான் செய்யும் பொழுது I'm finishing soon. Don't worry. நான் விரைவாக முடிக்கிறேன். Wait. காத்திருங்கள். Okay. I want you to repeat after me. இது என் பின்தொடர்ந்து நீங்க சொல்லுங்க. Okay. Repeat after me. This is the word. No, chica. Chica. Okay. Now you have to do this. Move your head. Chica. Move. Come on. 1, 2, 3. Chica. Nobody is moving their heads. Come on, last. Spotting last again. Chica. One more time. Chica.
That is what imitation is all about. Imitating someone else. அதுதான் வந்து பின்பற்றுதல் வந்துட்டு ஒரு ஆள் செய்யறத நம்ம And பின்பற்றுவது. the Hebrew word, இந்த ஹீப்ரூல கூட this specific word talks about a one-to-one exchange. இந்த சிக்கா என்ற இந்த அர்த்தம் வந்துட்டு என்ன சொல்கிறதுனா ஒருத்தர் வந்துட்டு நம்ம மாற்றுவது. It's one-to-one. It's not one to many people. It's one-to-one. ஒருத்தருக்கு அநேகர் அல்ல, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர். A person who spends time with God. தேவன் இடத்துல நேரம் செலவழிக்கிற ஒருத்தர். A person who is close proximity in God, in his room. ஆண்டவர் கூட ஆண்டவரோட இடத்துல கூட இருக்கிற A ஒருத்தர். person who opens his eyes and watch the Lord. Watch. ஆண்டவர் கண்களை திறந்து ஆண்டவரை பார்க்கிற ஒருத்தர். And spending his full attention on the Lord, paying his attention on the Lord. நம்ம முழு சிந்தனையும் எண்ணையும் ஆண்டவருக்கு மேல வைக்கிற ஒருத்தர். Can do exactly what God does. அனைத்தையும் செய்கிறவர்கள் ஆண்டவரை போல காணப்படலாம். And that's the model of growth. அதுதான் வந்துட்டு ஒரு வளர்ச்சியின் ஒரு எண்ணமாக இருக்கிறது. Earlier I said, we saw, we are going to open up a sixth outlet. நான் இதுக்கு முன்பாக நான் சொன்னேன் நம்மள ஆறாவது அவுட்ரீச் நம்ம திறக்க போகிறோம். And many more. இன்னும் அநேக அவுட்ரீச் நம்ம திறக்க போகிறோம். God is not done with bilingual. ஆண்டவர் வந்துட்டு bilingual சபையை இன்னும் அவர் So the best thing to முடிக்கவில்லை. do right now, all of us, best thing to do right now is focus on the Lord. நம்ம அனைவரும் நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும். And focus on Him. அவரை நோக்கி நம்ம பார்த்து And imitate Him. அவரை போல நம்ம பின்பற்றி Because we are close to Him. நம்ம அவருக்கு நெருக்கமா இருக்கிறதுனால Because our attention is on Him. அவர் நம்ம சிந்தனை அவர் மேல இருக்கிறதுனால Because our eyes are upon Him. அவர் கண்கள் அவர் மேல இருக்கிறதுனால Because we spend our time with Him. நம்ம நேரம் அவரோட செலவழிக்கிறதுனால It is easy to imitate someone. நம்ம இதெல்லாம் செய்யறதுனால ஒருத்தரை போல நம்ம பின்பற்றுறதுக்கு நமக்கு சுலபமாக இருக்கும். Only if you spend time with Him. அவருக்கு கூட நம்ம செலவழிக்கும் பொழுதுதான். So spend your time properly. அதான் நான் சொல்கிறேன், உங்கள் நேரத்தை ஆண்டவர் இடத்தில் செலவு செய்யுங்கள். The Lord, not the Lord, Pastor Rajan. Pastor Rajan said this. பாஸ்டர் ராஜன் இதை சொன்னார் In one of the classes, in the last class. ஒரு கிளாஸ்ல கூட அவர் சொன்னார், Cut away all the social media. எல்லாம் சோஷியல் மீடியாவும் இணையத்தையும் நீங்க விட்டு விடுங்கள். Cut away all those things. எல்லாத்தையும் அதை விட்டு விடுங்கள். Cut away the times that it's not me. I'm just repeating what Pastor Rajan is saying. So cut everything that is not of God. ஆண்டவர் இடத்தில் இல்லாத காரியத்தை நீங்க விட்டு விடுங்கள். Cut everything. எல்லாத்தையும் நீங்கள் வெட்டி விடுங்கள். And focus on the Lord. ஆண்டவரை மட்டும் நீங்கள் பாருங்கள். Once you cut everything, it will be easier to focus on God. நீங்க எல்லாத்தையும் நீங்கள் வெட்டி விட்ட பிறகு ஆண்டவரை இடத்தில் பார்ப்பதற்கு சுலபமாக இருக்கும். You carry the voice of the lady with you all the time, you cannot focus on God. அந்த பெண்மணியின் குரலை நீங்க எப்பவுமே நீங்கள் கொண்டு சென்று கொண்டிருந்தீங்கனால் உங்களுக்கு கடினமாக இருக்கும். Your focus has to be on the voice of Lord. நீங்க உங்களோட சிந்தனை எல்லாமே ஆண்டவரோட குரல் மேல தான் இருக்க வேண்டும். Every one of you is equipped. நம்ம எல்லாமே வந்துட்டு நம்ம வல்லமையான ஆட்களாக இருக்கிறோம். I'm finishing. நான் முடிக்க போகிறேன். I said at 10 o'clock, but I'm still moving. We have the same DNA. We have the same DNA. நம்மளுக்கு எல்லாமே அந்த ஒரே DNA இருக்கிறது. What is our DNA? நம்ம DNA என்ன? Soul winning church. நம்ம ஆத்மாவுகளை ஆதாயப்படுத்துகிற சபை. A church, a miracle filled service. ஒரு அற்புதம் செய்கிற சபை. And a church that raises up new leaders. தலைவர்களை உண்டாக்கும் சபை. Our call. இது நம்மளோட அழைப்பாக இருக்கிறது. 5 minutes, I'm going to finish. Our call. அது நம்மளோட அழைப்பாக இருக்கிறது. Is to win the lost. நம்மளோட அழைப்பு ஆத்மாவுகளை ஆதாயம் பண்ணுவதாக தான் இருக்கும். If you go through that process when you spend time with God, நம்ம அது நம்ம செயல்முறை நம்ம போகிவிட்டு you're already faithful in God. நம்ம நேரத்தை ஆண்டவர் மேல் செலவழித்து You have seen God doing miracles over your life. ஆண்டவர் நம்ம வாழ்க்கை செய்ய அற்புதத்தை நம்ம காண்கிறோம். And then you remain in the Lord. நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம இருக்கிறோம். Once you remain in the Lord, நீங்க ஆண்டவர் இடத்துல நீங்க தங்கும் பொழுது you know all about God, the secrets about God. உங்களுக்கு ஆண்டவரின் ரகசியத்தை பத்தி Because you எல்லாமே spend the தெரியும். time in secret. ஏன்னா உங்களோட ரகசிய இடத்துல உங்க And நேரத்தை then நீங்க you know செலவழிக்கிறீர்கள். so much about the Lord. உங்களுக்கு ஆண்டவர் பத்தி அநேக காரியம் தெரியும். You start to imitate Him. நீங்க வந்துட்டு அவரை போல நீங்க பிரதிபலிப்பீர்கள். This is it. This அதுதான் is it. அதுதான். Do not keep Jesus to yourself. ஆண்டவர் இயேசு உங்களுக்கு மட்டும் நீங்க வைத்துக் கொள்ளாதீர்கள். This is something that I want to let you know, remind you. இதுதான் உங்களுக்கு நான் நினைவூட்ட போகிறேன். There are many people hungry out there. அங்க அநேக பேர் பசித்தாகத்தோட There இருக்கிறார்கள். are many people who need Christ. ஆண்டவர் இயேசு தேவைப்படுகிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். Imagine people eating biryani. நீங்க நினைத்து பாருங்கள், பிரியாணி சாப்பிடுறவர்கள். Isaac eating biryani. ஐசாக் பிரியாணி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். And someone is hungry. வேற ஆள்கள் வந்துட்டு பசியாக இருக்கிறார்கள். You'll just eat your biryani and go off.
Or will you buy him a biryani? நீங்க பிரியாணியை சாப்பிட்டு போகி விடுவீர்களா இல்ல அந்த நபருக்கு நீங்க வாங்கி கொடுப்பீர்களா? No, Jesus is for me. I don't want to give Jesus to someone. I don't want to share Jesus with someone else. நீங்க இல்ல நீங்க வந்துட்டு நான் ஆண்டவர் இயேசு எனக்கு மட்டும்தான், நான் ஆண்டவர் இயேசு யாருக்கும் நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். You're called to be soul winners, guys. நீங்க ஆத்மா ஆதாயம் பண்ற ஆட்களாக நீங்க அழைக்கப்பட்டீர்கள். That is the first and most important calling in your life. அதுதான் உங்க வாழ்க்கையில முதல் பெரிதான கட்டளையாக இருக்கிறது. Don't say you don't have anything to do for God. நீங்க வந்துட்டு ஆண்டவருக்கு செய்யறதுக்கு எதுவுமே இல்லாமல் இல்லைன்னு No, சொல்லாதீர்கள். that's the lie of the devil. அதான் பிசாசான பொய்யாக இருக்கிறது. No, tell the truth and shame the devil today. நீங்கள் உண்மையை சொல்லி அது பிசாசான வெக்கத்துல நீங்கள் You போங்க. are called to win the lost. நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு அழைக்கப்பட்டீர்கள். You are called to win the lost. நீங்க ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுவதற்கு அழைக்கப்பட்டீர்கள். You are called, remember, you are called to win the lost. நீங்க நினைத்து பாருங்கள், நீங்க ஆத்மா ஆதாயம் பண்ணுவதற்கு நீங்க அழைக்கப்பட்டீர்கள். You know, I pray நான் ஜெபிக்கிறேன் that God gives you the boldness ஆண்டவர் உங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுப்பார். today, இன்றைக்கு from today, not today, from today, இன்னிலிருந்து not only you, me too. நீங்க மட்டும் Every one of us here today. இங்க இருக்கிற அனைவரும் And those who are watching online. ஆன்லைன்ல பார்த்து I கொண்டிருக்கிற pray ஒவ்வொருவரும் that the Lord gives you boldness to share the gospel. நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர் உங்களுக்கு அவரோட வார்த்தையை சொல்வதற்கு அவரை பத்தி சொல்வதற்கு உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பார் என்று. You know, as in Romans chapter 1 verse 16. ரோமர் 1:16 போல You know, the boldness of Paul. அந்த பவுல் கிட்ட இருந்த அந்த தைரியம். Listen, இத கேளுங்கள். I am not ashamed to share the gospel. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு எந்த ஒரு வெட்கமும் அல்ல. You see, to be associated with someone who was on the cross is like a criminal. நம்ம ஒரு சிலுவையின் கூட நம்ம இருக்கும் பொழுது நம்ம ஒரு தவறான ஆட்களை போல இருப்போம். So when you say you're associated with Christ, you will go to death. You'll be put to death. நீங்கள் வந்துட்டு நீங்க ஆண்டவர் இயேசு கூட இருக்கிறீங்கன்னு நீங்க சொல்லும் பொழுது நீங்கள் சில நேரத்துல கூட நீங்க மரணத்துல கூட நீங்கள் போக முடியும். You know, God has won that battle for us. ஆண்டவர் இயேசு நம்மளுக்கு ஒரு யுத்தம் வைத்திருக்கிறார். All you have to do நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் to share what you have, நீங்க என்ன வைத்திருக்கிறீர்களோ அதை பகிர்ந்து கொள்வதற்கு, to share what is contained in you, உங்களுக்குள்ள இருக்கிற காரியத்தை பகிர்ந்து கொள்வதற்கு, to share the love of God, ஆண்டவருடைய இயேசுவை அன்பை பகிர்ந்து to கொள்வதற்கு, share the goodness of God. ஆண்டவருடைய நன்மைத்துவத்தை பகிர்ந்து கொள்வதற்கு. That's the one thing that is required. அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு தேவையாக இருக்கிறது. So don't go back after this இதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு திரும்பும் பொழுது saying, I don't know what to do. எனக்கு என்ன செய்கிறது என்று தெரியாது என்று சொல்லாதீர்கள். Everyone has an equal calling to share the gospel. எல்லாத்துக்கும் ஆண்டவருடைய இயேசுவின் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கு அழைப்பு இருக்கிறது.